ஃபெய்ட்லிங் என்டர்பிரைசஸ்ல வந்து ஏசிகளுக்கான விளம்பரம் நம்ம தொடர்ச்சியா செஞ்சு கொண்டிருக்கோம். ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போறேன் என்னன்னு சொன்னா, ஃபெய்ட்லிங் என்டர்பிரைசஸால மட்டக்களப்பில் இருக்கிற நிறைய அரசாங்க அலுவலகங்களுக்கான டெண்டர் எடுக்கப்பட்டு ஏசிகள் பொருத்தப்பட்டு கொண்டிருக்கு. ஸோ இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம மட்டக்களப்பு டவுனுக்குள்ள அமைஞ்சிருக்கிற ஆர்டிஏ ஆஃபீஸில் நின்று கொண்டிருக்கோம். ஃபெய்ட்லிங் என்டர்பிரைசஸ்ட ஃப்ரீ ஏஆர் ஏசிகள் வந்து இங்கே பொருத்தப்பட்டு கொண்டிருக்குது. எப்பயுமே அரசாங்கத்தால் ஒரு டெண்டர் எடுக்காங்கன்னு சொன்னால் அவங்க கட்டாயம் நல்ல தரமான ஏசிகள் சரியான விலையில் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கான்னு பார்த்து தான் டெண்டர்ஸ் எடுப்பாங்க. இந்த வகையிலேயே உங்களுக்கு ஃபெய்ட்லிங் என்டர்பிரைசஸ்ல ஏசிகளோட தரத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறதுக்காக ஸோ நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த ஏசிகளை வந்து இன்ஸ்டால் பண்ணுற ஏசி டெக்னீஷியன் வந்து இணைஞ்சிருக்கார். வணக்கம் அண்ணா. வணக்கம் ஐயா. உங்களோட பேர் என்னன்னா? என் பேர் வந்து கலிஸ்டஸ் தர்மராஜா. நீங்கள் எத்தனை வருஷமான ஏசி டெக்னீஷியனாக இருக்கீங்க? பொதுவாக நான் 20 வருஷம் வெளிநாட்டில் டெக்னீஷியன் வேலையை செய்து கொண்டு. இப்போ எத்தனை வருஷமானா நீங்கள் ஃபெய்ட்லிங் என்டர்பிரைசஸோட இணைஞ்சு ஒர்க் பண்ணி கொண்டிருக்கீங்க? 2 வருஷமா. 2 வருஷமா. இப்போ ஃபெய்ட்லிங் என்டர்பிரைசஸாலனா எந்தெந்த அரச நிறுவனங்களுக்காக வந்து டெண்டர் எடுத்து நீங்கள் ஏசி போட்டி கொண்டிருக்கீங்க? அரச நிறுவனம் மாத்திரமில்லை, ப்ரைவேட் கம்பெனிகளுக்கு நாங்கள் செய்கிறோம். அரசாங்க நிறுவனத்தில் ஆஸ்பத்திரி, ஹாஸ்பிட்டல், இப்படி ஆர்டிஏ, திருப்பி பேங்க்ஸ் இதெல்லாம் போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் பொத்தியூரில் ஆர்டிஏ பேங்க்ஸ் அதில் ஏசிஎல் ஃபிட் பண்ணி நேற்று தான் ஓப்பன் ஆக்கினாங்க. ஆர்டிஏ ப்ரைவேட் பேங்க்லையும் நாங்கள் ஃபிட் பண்ணுறோம். ஓகேண்ணா, நல்லது. இது வரைக்கும் இப்போ எவ்வளோ ஏசி பூட்டிருப்பீங்க ஃபெய்ட்லிங் என்டர்பிரைசஸ்க்காக? நீங்கள் சும்மா ஒரு அண்ணளவா சொல்லுங்க, சரியா ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு அண்ணளவா இத்தனைக்கு மேலே பூட்டிருப்போம். நிறைய இங்கே வந்து 21, 23 ஏசி. அப்போ பாருங்க, இது இப்படி என்ன குறைஞ்சது 1000, 1000, 2000 தான் இருக்கு. 2000 ஞாபகம் இல்லை எனக்கு. அதான் ஃபெய்ட்லிங் என்டர்பிரைசஸால எனக்கு தெரிஞ்ச கண்டெய்னர் 8ன்னு சொன்னா ஆயிரக்கணக்கில் ஏசி இறக்கிருக்காங்க. 2000 ஏசிகளுக்கு கூட பூட்டிருக்கீங்க. இப்போ இந்த கேள்வி என்னன்னு சொன்னான்னா, இப்போ உண்மையை சொன்னா இப்போ பொதுமக்களை தாண்டி ஏசி பூட்டுறவங்களுக்கு தான் ஒரு ஏசியை பற்றி விளங்கும். இந்த ஃபெய்ட்லிங் என்டர்பிரைசஸ்ட ஏசிகளை வந்து பொதுமக்களும் வாங்கி பாவிக்கிறதுக்கு உகந்ததா நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? அது நிச்சயமா. ஏன்னா ஏசி வந்து சில கெப்பாசிட்டிகள் இருக்குது. இப்போ 12000 BTU என்றால் 12000 BTU அந்த கம்ப்ரஸரில் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் நான் பேர் சொல்ல விரும்பல, சில இதில் எழுதக்கூடாது. அப்போ இதில் அப்படி இல்லை. இந்த 12000 BTUன்னா அதுக்குரிய BTU இந்த ஏசியில் தரும். அது அவங்களுக்கு ஈஸி. சில கரண்ட் செலவும் குறைவு பெறும். இன்வெர்டர் போட்டலாம், இல்லாட்டி ஒன்று இன்வெர்டர் போட்டுலாம். அது பாவனையை பொறுத்தது. அதெல்லாம் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்போம். வீட்டுக்காரர்கிட்ட போய் இப்படி தான் இந்த மாதிரி தான் செய்யுங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு விளக்கத்தை கொடுப்போம். நாங்கள் விளம்பர வீடியோக்கள் போடுறதை தாண்டி இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஏசி டெக்னீஷியன் ஊடாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட ஃபெய்ட்லிங்கில் காணப்படுற ஏசிகள் வந்து தரமானது என்று சொல்லி உங்களுக்காக ஒரு வீடியோ நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அடிக்கிற வெயிலுக்கு நீங்களும் வந்து ஏசிகள் வேண்டணும், அதாவது தரமான ஏசிகள் குறைஞ்ச பட்ஜெட்டில் வேண்டணும் நினைச்சிங்கன்னு சொன்னால் ஃபெய்ட்லிங் என்டர்பிரைசஸை வந்து தொடர்பு கொள்ளுங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு மட்டக்களப்பிலேயே வேறு எங்கேயும் இல்லாத குறைஞ்ச விலையில் நீங்கள் ஏசி வேண்ட போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வர வேண்டிய இடம் மட்டக்களப்பில் த ஃபெய்ட்லிங் என்டர்பிரைசஸ்.